துபாய்க்கு விசிட் விசாவில் போகிறோம், வேலை எடுக்கிறோம். ஒரு 22-23 வயதாகுது, வெளிநாட்டுக்கு போய் உழைக்கலாம். சொல்கிற பொய்கள் சில இங்கே வேலை எடுக்கலான்ற பொய்யான தகவலை உங்கள்கிட்ட சொல்லி ஆசை காட்டி காசுகளை, அதாவது உங்கள் பணத்துகளை வீணாக்குற நிலைமை தான் இப்போ நிறைய இடத்துல கூப்பிட்டு வேலை தரேன்டா. அது ஒரு ரெஃபரன்ஸில் நான் உங்களை வேலைக்கு கூப்பிட்றேன். இதுவே ஏஜென்சி அந்த கான்டாக்ட் ஒரு கம்பெனியோட இல்லை அது ஏதாவது லேபர் அப்படியான கம்பெனி, லேபர் கம்பெனி அதோட தொடர்பு கொண்டு சம்டே எடுக்கிறதுக்கு துபாயில் இல்லாத வேலையெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களை ஒரு ஆசைக்கு தூண்ட வச்சு திரும்ப உங்களை எடுத்துருவாங்க விசிட் விசாவில். நீ ஒரு 10 நாளைக்கு தங்கு தம்பி இதுக்கான சார் நீங்கள் ஒரு நாளைக்கு துபாயில் சாப்பிட்றதுக்கே காலையிலேருந்து டின்னர் வரைக்கும் ஒரு நாளைக்கு 30-40 தராம் ஆகும். இதில் மெட்ரோ அது என்னன்னு சொல்லக்குள்ள ஒரு நாளைக்கு எப்படி 80 தராம் 100 தராம் இதுக்கே செலவாகும். அப்போ நீங்கள் மந்த்லி பாருங்கள் எவ்வளோ செலவு இதுக்கு 3000-4000. அப்போ நீங்கள் அந்த ஸ்பெண்டிங் ஆல்ரெடி அவனுக்கு ஏஜென்சி கையில் காசு கொடுத்து இங்கே நீங்கள் வேலையை தேடணும். திரும்ப வேலையை தேடி அவன் வேலையும் கிடைக்காம திரும்ப இன்னும் பாதாள கிணத்துக்கு விடுற மாதிரி மீண்டும் கஷ்டத்துக்கு போகிற நிலைமை தான் நிறைய இடத்துல இப்போ நடந்து கொண்டிருக்கு. துபாய்க்கு விசிட் விசாவில் போகிறோம், வேலை எடுக்கிறோம், செட்டில் ஆகிறோம் என்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 22-23 வயதாகுது, வெளிநாட்டுக்கு போய் உழைக்கலாம், செட்டில் ஆகலான்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வகையில் துபாயில் நடக்கிற ஸ்கேம் அண்ட் ஏஜென்சியில் பொய்யான தகவல்கள் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஒரு அவேர்னஸ் வீடியோக்கு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்போ துபாயில் இல்லை வெளிநாட்டுகளில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எனிபடி. அப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் சில ஏஜென்சிமாரோட பொய்யான தகவல்கள், அதாவது அவங்க சொல்கிற பொய்கள் சில இங்கே வேலை எடுக்கலான்ற பொய்யான தகவலை உங்கள்கிட்ட சொல்லி ஆசை காட்டி காசுகளை, அதாவது உங்கள் பணத்துகளை வீணாக்குற நிலைமை தான் இப்போ நிறைய இடத்துல நடந்து கொண்டு இருக்குது. இப்போதைய காலத்துக்கு கனடா, ஜெர்மனி, அடுத்தது USA அப்படின்ட்டு ஆசைகள் வளர்ந்து கொண்டே போகுது. மக்கள் ஆசை அந்த வகையில் துபாயில் ஒரு ஜாப் எடுக்கணுன்றதுக்காக 6 lakh 7 lakh காசு கொடுத்து, அதாவது அவங்க காசு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க சொல்கிற ஏஜென்சி மாதிரி சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் போயிட்டு அங்கே 8-9 தான் பார்க்குற, கொஞ்ச நாளைக்கு தான் வேலை, இப்படி தான் சம்பளம் சேலரி எல்லாம் ஹை லெவலில் சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கே அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் அமையும். ஏன்டா மோஸ்ட்லி நீங்கள் விசிட் விசாவில் தான் நீங்கள் வேலை ட்ரை பண்ண பார்ப்பீங்க. அதாவது ஏஜென்சி மாதிரி டைரெக்டாக உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் எந்த கம்பெனிலையும் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரெஃபரன்ஸ் இப்போ நான் ஒரு மேனேஜராக இருக்கேன், உன்னை கூப்பிட்றேன், உங்களை கூப்பிட்டு வேலை தரேன்டா, அது ஒரு ரெஃபரன்ஸில் நான் உங்களை வேலைக்கு கூப்பிட்றேன். இதுவே ஏஜென்சி அந்த கான்டாக்ட் ஒரு கம்பெனியோட இல்லை அது ஏதாவது லேபர் அப்படியான கம்பெனி, லேபர் கம்பெனி அதோட தொடர்பு கொண்டு சம்டே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலவங்க எப்படி எடுப்பாங்கன்னா ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்காகவே இப்படியான பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்படியான வேலை இருக்குது, இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இப்படியான சம்பளம் கொடுப்பாங்க, இப்படியான்ட்டு இருக்கிற பொய்யெல்லாம் காட்டி துபாயில் இல்லாத வேலையெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களை ஒரு ஆசைக்கு தூண்ட வச்சு திரும்ப உங்களை எடுத்துருவாங்க விசிட் விசாவில். நீ ஒரு 10 நாளைக்கு தங்கு தம்பி இதுக்கான சார் நீங்கள் ஒரு நாளைக்கு துபாயில் சாப்பிட்றதுக்கே காலையிலேருந்து டின்னர் வரைக்கும் ஒரு நாளைக்கு 30-40 தராம் ஆகும். இதில் மெட்ரோ அது என்னன்னு சொல்லக்குள்ள ஒரு நாளைக்கு எப்படி 80 தராம் 100 தராம் இதுக்கே செலவாகும். அப்போ நீங்கள் மந்த்லி பாருங்கள் எவ்வளோ செலவு இதுக்கு 3000-4000. அப்போ நீங்கள் அந்த ஸ்பெண்டிங் ஆல்ரெடி அவனுக்கு ஏஜென்சி கையில் காசு கொடுத்து இங்கே நீங்கள் வேலையை தேடணும். திரும்ப வேலையை தேடி அவன் வேலையும் கிடைக்காம திரும்ப இன்னும் பாதாள கிணத்துக்கு விடுற மாதிரி மீண்டும் கஷ்டத்துக்கு போகிற நிலைமை தான் நிறைய இடத்துல இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ டிக்டாக்ல நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். குறிப்பாக அந்த இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முதல் காரணமே அந்த வீடியோ தான். ஒரு ஏஜென்சி இங்கே துபாயிலேருந்து ஒரு பொடியன்ட்ட கேட்குறான், என்னென்று ப்ரோ உங்களுக்கு இந்த 1000 சேலரி ஓகேவா? அவன் எல்லாத்துக்கும் ஓகே ப்ரோ பண்ணுறான். இன்னொரு கேள்விக்கு என்ன, உங்களுக்கு மந்த்லி ஓஃபை கிடையாது. அதுக்கு அந்த பிரதர் சொல்கிறாரு, ஓகே ப்ரோ நோ ப்ராப்ளம், மந்த்லி ஓஃபே கிடையாது, அவர் ஓகே சொல்கிறாரு. அதுக்கு திரும்ப உங்களுக்கு 12 hour வேலை நீங்கள் இப்படின்னு சொல்ல அந்த எல்லாத்தையும் சொல்ல அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டி ஆட்டி எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னடா நம்மளோட மக்களுக்கு பொடியினலுக்கு இவ்வளவு யோசிக்க தெரியாத அளவுக்கு இருக்கானுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே மெயின் அந்த வீடியோ தான். இப்படி சில கம்பெனிகள் நான் கம்பெனியை சொல்லக்கூடாது, பட் இங்கே இருக்கிற மக்களை சிலவங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்களை ஆசையை கூட்டி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க காசை அவங்க உழைக்கிற நிலைமைக்கு தான் போகிறாங்க. தவிர நீங்கள் அதில் ஏமாறுறதை தவிர்த்து கொள்ளுங்கள். துபாயில் விசிட் விசா நீங்கள் வேலை எடுக்கலாம்ன்றது 100% 97%
முடியாது. நீங்கள் வந்து எவ்வளோ நாலேஜான ஆளாக இருந்து டிகிரி எடுத்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கே இங்கே வேலை கிடைக்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டடி ஒழுங்காக பண்ணலை, இதுக்குள்ளே நல்லாவும் படிக்கலை, அப்படியான ஆட்கள் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து உண்மையில் வந்து இங்கே வந்து கடும் கஷ்டமானது நிலைமை தான் இங்கே ஏற்படுது. குறிப்பாக வந்து இங்கே வேலை நாட்களுக்கே வந்து சொல்லப்போனால் ஒழுங்கான அதாவது வேலைகள் கிடைக்கிறதில்ல. இங்கேருந்து வேறு வேலைக்கு மாறலான்ற ஆட்களுக்கே இங்கே ஆஃபர் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் நாட்டிலேருந்து வந்து வேலை தேடி எடுக்கிறது வந்து விசிட் விசாவில் வர்றது முதல்ல வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். வேலைக்கு அதாவது நம்ம நாட்டிலேருந்து பேங்கில் ஒரு 5 லட்சம் அந்த நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து 10 லேக்கு 15 லேக்கு காசை போட்டு வந்துட்டு துபாய்க்கு நான் விசிட் விசாவில் போயிட்டு வேலை தேட போகிறேன் என்று நினச்சிட்டு இங்கே வந்துட்டு அந்த காசை இழந்துட்டு போகிற நிலைமை தான் நிறைய பேருக்கு ஏற்படுது. இங்கே போகிற இடத்துல மெட்ரோ பஸ்ஸு டாக்ஸி அங்கிட்டு இங்கிட்ட போகிற இடத்துலலாம் போயிட்டு ப்ரோ இங்கே இருந்தாலும் வேலை கொடுங்க ப்ரோ, வேலை இந்த இது அந்த சிவி ப்ரோ உங்கள் நம்பரை தாங்க ப்ரோ, வாட்ஸ்அப் பண்ணுறேன் ப்ரோ. இது வந்து இந்த நிலைமை வந்து இப்போ நானே நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் அதில் இவ்வளோ பேருக்கு வேலை நானே ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். பட் மோஸ்ட்லி வந்து வேலை கிடைக்காது. அப்படியே ஒரு 1 to 3% தான் வந்து அது வந்து கிடைக்கும். அப்படியே ரிஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கையில் காசு இருந்தால் மட்டும் ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து வீட்லேயும் கஷ்டம், நம்மளோட ஃபேமிலி ஆல்ரெடி ப்ரோப்போலத்தில் இருக்குது அப்படின்றவங்க வந்து இப்படியான விசிட் விசா ஒர்க்குக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து சம்டே நீங்கள் விசிட் விசாவில் வந்துட்டு துபாயில் வேலை தர்றீங்கன்னா வந்து இப்படியான ஸ்கேமுக்கெல்லாம் நீங்கள் வந்து பட்டுருவீங்க. இன்னொன்று வந்து இப்படி நீங்கள் டிக்டாக்ல அதுலேருந்து உங்களுக்கு ஜாப் அப்டேட்டே போட்டுகிட்டே இருப்பான். உங்களுக்கு ஜாப் அப்டேட் அதாவது உங்கள்கிட்ட வந்து காசு பறிக்கிறதுக்கு தான் இங்கே நிறைய வழி இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இங்கே எல்லா இடத்தையும் வந்து இப்படியான பிழைகள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த ஜாப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும், அப்டேட் வந்துருக்கும். அப்போ நீங்கள் அதில் வர ஸ்பான்சருக்கு ஒரு இன்டர்வியூ கூப்பிட்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு உங்களை ஏமாற்று வேலைகள் தான் நடந்து கொண்டு இருக்கும். அந்த வகையில் வந்து விசிட் விசாவை தடுத்து கொண்டு அதுக்கான வேறு வழி என்று சொல்கிறாங்க. வேறு வழி என்ன ப்ரோ இருக்குது வெளிநாட்டுக்கு வரத்துக்கு என்று கேட்டிங்கன்னா வந்து வெளிநாட்டுக்கு வரது வந்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு வரணும். அது மஸ்ட்டு வந்து ஸ்டடி தான் இம்பார்ட்டன்ட். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி. இப்போ எங்களோட அப்பா வந்து படிக்கலை, எங்கள் அப்பா ஊரில் தான் இருக்கார். எனக்கு எங்கள் அண்ணாவும் இல்லை, நான் தான் அண்ணா இல்லை, நான் தான் எங்களோட வீட்டில் மூத்தார். அப்போ வந்து எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆளுங்க இல்லை. அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு எங்களோட வீட்டை வந்து தம்பி இப்படி தான் வெளிநாட்டுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. பட் அஸ் அ பிரதரை நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். இப்போ நீங்கள் OL படிக்கிறீங்கன்னு தெரியல, இந்தியாவில் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் அந்த லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜஸ் இம்பார்ட்டாக படிச்சுக்கொள்ளுங்க. திரும்ப வந்து ஒரு சாதாரண நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையில் வந்து அந்த கோர்ஸ்களை வந்து ட்ரை பண்ணி ஒரு 19, 18, 20 வயதில் இந்த கோர்ஸுக்கு அதுகளுக்கு நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் இப்படியான கோர்ஸுகளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி படிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம நாட்டிலே இருக்கும். என்ன ப்ரோ நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணுமெண்ட் ஆசைப்பட்றோம், நீங்கள் வந்து உள்நாட்டில் வேலை பார்க்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த கோர்ஸை முடிச்சுட்டு எக்ஸாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கான ஒரு ஹோட்டல் நம்ம நாட்டிலே நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல் 4 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அப்போ அந்த ஹோட்டலுக்கு அப்ளை பண்ணுங்கள். அங்கே போயிட்டு ஒரு 2-3 இயருக்கு ஒரு 1 இயருக்காவது ஒரு இன்டர்ன்ஷிப்பை முடிங்க. அங்கே வந்து கற்றுக்கொள்ளுங்க, வேலையை கற்றுக்கொள்ளுங்க. திரும்ப அங்கேருந்து நீங்கள் அங்கே என்டர் ஆகிட்டீங்கன்றாலே நீங்கள் அங்கேருந்து வேறு நாட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். திரும்ப வந்து அங்கேருந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கும், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். திரும்ப வந்து உங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு உங்களோட நீங்கள் லெவல் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த நிலைமைகள் நீங்கள் இதுவே ட்ரை பண்ணலைன்னா அது எப்படி உங்களுக்கு தெரிய போகுது. நீங்கள் வந்து அஜய் அரவணன் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எதுக்குன்னு சொல்கிறேன்னா வந்து நான் வந்து துபாயில் நடக்கிற சில தகுந்த ஒரு இடத்துல ஜாப் ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக வந்து என் யூடியூப் சேனல் நான் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் இருக்கிறேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு முதல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க நான் நினைக்கிறேன். இதை பற்றி பேசணும். அதாவது ஆஸ் அ ட்ராவலர் நான் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். இங்கே துபாயில் வேலை பார்த்துட்ருக்கிறால வந்து துபாயை பற்றி நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன். சில பிழைகளை வந்து திருத்தலாம், பட் நம்ம விட்டுற பிழைதான்னு தெரியாமல் ஏமாறக்கூடாது. அந்த வகையில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப் சேனலில் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், ப்ரோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள், நானும் புரிஞ்சுக்கொள்கிறேன். அந்த வகையில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க மாதிரி நான் உங்கள் அஜய், திஸ் அஜய்.